இல்லை ஆக்சுவலி சுந்தர்சி படம் மாதிரி சுந்தர்சி நல்லா இருக்கும், பட் இதில் வந்து அவ்வளோ இல்லை. இதுதான் கதை. நான் ஒன்றும் முட்டா இல்லை, நான் சுந்தர்சியோட புத்திசாலி. நான் புரியுதா? நான் சுந்தர்சியோட நான் புத்திசாலி. ஏன் கேட்கறேன்னா, ஒரு ஸ்கூலை காமிச்சு ஒரு பிடி மாஸ்டர் ஒர்க் பண்றேன். ஓகே, அங்க தப்பு நடக்குது, ஓகேவா? நீ அதோட இன்ட்ரோல் விட்டு நான் வந்து காபி சாப்பிட்டேன், பாப்கார்ன் சாப்பிட்டேன். சூப்பரா இருந்துச்சு, நல்லா என்ஜாய் பண்ணோம். சூப்பரா இருக்குப்பா, அவங்க ரெண்டு பேரும் காம்போ நல்லா இருக்கு. கெட்டவனா கூட இருந்தெல்லாம் மணி இல்லாம வாழ முடியாதுன்னு இந்த அர்த்தம் தான் அந்த படம். மற்றபடி வேற எந்த அர்த்தமும் கிடையாது. பிளாக் மணி படம் சூப்பராக இருக்குது. அதாவது போனோமா சிரிச்சோமா வந்துக்கிட்டே இருக்கணும். இந்த சென்டிமெண்ட்டு அழ வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, வன்முறை துண்டிட்டாங்களே, அந்த மாதிரிலாம் கிடையாது. படம் சூப்பராக இருக்குது, உண்மையால சூப்பராக இருக்குது. படம் கண்டிப்பாக செம ஹிட் ப்ரோ, செம ஹிட் மேம். ஆக்சுவலாக ஒரு 15 வருஷத்துக்கு அப்புறம் சார் அண்ட் வடிவேல் சார் காம்போ ஆக்சுவலாக. ஸோ செம ஹிட் ஆக்சுவலாக. எனக்கு நான் கொஞ்சம் லேட்டாக வந்தேன், நான் கொஞ்சம் 10 நிமிஷம் லேட்டாக வந்து படம் பார்த்தேன். நான் வந்து சந்தானம் பாரதி அவங்க பேத்தி ஸ்கூலில் அந்த ஹோம் ஒர்க்லாம் பண்ணுற நேரத்தில் நான் உள்ளே ஏன்றானேன். அதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு தெரியாது. நான் அதுலேருந்து கொஞ்சம் எடுத்துக்கின லைன் எடுத்தேன். ஒரு ஸ்கூலுடைய சப்ஜெக்ட் தான் எடுக்கிற சுந்தர்சி. ஆனால் வடிவேல் அவங்க 2 பேர் காம்பினேஷன் நல்லா இருக்கும். காமெடி சூப்பராகவே இருக்குது, ரெண்டு பேருமே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃபில் தான் நிறைய காமெடி சீக்வன்ஸ் வச்சிருக்காங்க, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. டெஃபினட்டாக ஒர்த்தாக இருக்குது. ஏன்னா இது ஒரு இன்னொரு வெர்ஷன் மாதிரி தான். எல்லாமே ஹாரர் காமெடி அவரோட பார்த்துருப்போம் நம்ம, அரண்மனை சீக்வன்ஸ் எல்லாமே. இது வந்து அடுத்து வந்து ஹைஸ் காமெடி மாதிரி. ஸோ இப்போ உள்ள பசங்களுக்கு அது அப்டேட்டடாகவும் இருக்கும்ல. ஸோ ஹாரர் காமெடியை பார்த்து பழகினவங்களுக்கு இது கொஞ்சம் அப்டேட்டட் வெர்ஷன் தான், நல்லா இருக்குது ஆக்சுவலாக. வடிவேல் சார் காம்போ நல்லா இருந்துச்சு. அந்த கேங்கர்ஸா சேர்ந்து அந்த லாக்கர்ல இருந்து பணம் எடுக்கிறது டாப்பா இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணி நல்லா சிரிச்சோம்ப்பா, ரொம்ப நாள் கழிச்சு சிரிச்சு பார்த்தோம்ப்பா. நல்லா எக்ஸ்பெக்டேஷனை அல்டிமேட்டாக பண்ணியிருக்காங்க. வடிவேல் சாரோட சூப்பர், அதான் இது வரைக்கும் வந்த காமெடியிலே பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஆமாம், படம் ஸ்டார்டிங்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் வராரு. ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டைன்மெண்ட் தான். நல்ல விஷயம் தான் எடுத்துக்கிறாரு. இது மாதிரி எடுத்தது கிடையாது அவர். ஒரு அரசு ஸ்கூலில் வந்து பிடி மாஸ்டரா பசங்களுக்கு ஷூ வாங்கி கொடுக்குறது, காலில் முள்ளுக்கு பார்த்துலாம் ஸ்பான்சர் பண்ணுறாங்க. நான் நினச்சேன், அழகாக கொண்டு போகிற. ஒருவேளை இந்த பசங்கள்லேருந்து கிட்னா பை வருதா, இந்த பெண்கள்லேருந்து அந்த கேமரா வந்து பாத்ரூமில் செட் பண்ணி இந்த பையன் மொபைலில் பார்க்குறதா, இப்படி தான் நான் கதை நினச்சேங்க. இன்ட்ரோல் மேலே தான் எனக்கு ஏன்டா வந்தனோன்னு தெரியல. பணத்தை காட்டியா ஒரு படத்தை எடுக்கிறது, கொள்ளை அடிக்கிறத காட்டியா ஒரு படம் எடுக்கிறது. காமெடிக்கான படம் அப்படின்றதுக்காக காமெடி கிடைக்கும். அதுக்கு என்ன ஸ்கூலில் சீரியஸாக கொண்டு போனேன்? என்ன ஏன் ஸ்கூலில் சீரியஸாக இட்டுமே ஒரு பொண்ணு காணாமல் போயிடுது, அது சூளையில் வச்சு கொளுத்துறாங்க. என்ன சீரியஸாக கொண்டு போனியா இல்லையா? அப்போ நான் யார் பக்கம் பேசுவேன்? பெண்கள் பக்கம் தான் நான் பேச ஆகணும். சமுதாயத்தில் அது உணர்ச்சி தானே எனக்கு வரும். ஸ்கூலில் இதுமாரி நான் கேங்ஸ்னா என்ன? கடைசியாக டைட்டலுக்கும் படத்துக்கு முன்னாடி இருக்கிற படத்துக்கு சம்மந்தம் இல்லை. ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு செகண்ட் பார்ட்டுக்கு தான் அது பொருந்தோம், ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு பொருந்தாதுங்க. ஒரு ஸ்கூலை காமிச்சு, ஒரு பிடி மாஸ்டரை காமிச்சு, கட்சியில் பார்த்து அந்த பொண்ணு வர செத்தே போகுது. அந்த வாட்சியை வச்சு அதை காதலி கண்டுபிடிக்கிறா. அந்த கதையை அப்படியே நிறுத்திட்டு அது யார் காரணம்னு கண்டுபிடிச்சு தான் படம் இன்னும் வெற்றி படங்க. இது வந்து பிளாக் மணியை காமிச்சு 5 பேருக்கு ஃப்ரிட்ஜில் பணத்தை அனுப்புறதும், இவரு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கு நாளை ஜாலியாக நான் கூட தான் சேரலாம் போல் தெரியுது அந்த கேங்ஸில். இந்த படம் யாருக்கு பிடிக்கும்? இந்த படம் வந்து யாருக்கு பிடிக்கும் தெரியாது. ஃபர்ஸ்ட் ஹாப்பு ஸ்கூல் பசங்களுக்கு பிடிக்கும், செகண்ட் ஹாப்பு பிளாக் மணி வச்சுருக்கவங்களுக்கு பிடிக்கும். அவ்வளோதான் கதை. ஃபர்ஸ்ட் ஹாப்பே ஸ்கூல் பசங்களுக்கு பிடிக்கும், அதுக்கு அப்படியே ஓடி போடும். இன்ட்ரோல் பார்த்தா நம்ம ஸ்கூலில் இது வந்து பாத்ரூமில் துணிக்கின்னு எதனா கேமராலாம் எடுப்போம், அது வரைக்கும் பார்க்கும். ஆனால் செகண்ட் ஹாப்பு இதேமாரி தேட்டரில் கொள்ளடிக்கிற மாதிரிலாம் செகண்ட் ஹாப்பு சத்தியமாக லேடிஸு பார்க்க மாட்டாங்க. அதை பொண்ணுங்க பார்க்காது. ஸ்கூல் லீவில் அந்த பசங்க பிடிக்காது, போர் வச்சிடும். கொஞ்சம் உஷாராக இருக்கா, விழிப்புணர்ச்சி தாங்க தேவை. பணம் கொள்ளடிக்கிறது விழிப்புணர்ச்சி தேவையே இல்லை. பெண்கள் பாதுகாப்புக்கு தான் விழிப்புணர்ச்சி தேவை. அப்படி தான் பார்த்தேன். அந்த பையன் மொபைலில் பார்க்குறான். கதை எனக்கு ரொம்ப அப்படியே டச்சிங்காக இருந்து, என்னடா சூப்பராக தான் எடுத்துன்னு வந்துடுற சுந்தர்சி. நான் சொல்கிறது அப்படி தான் நினைக்க முடியும். என்னத்துக்கு ரேட்டிங் கொடுக்குது இது? ஒரு ஸ்கூலு கார்பரேஷன் ஸ்கூலில் அப்படியே ஒரு பிடி மாஸ்டராக இருந்துட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் எல்லாரும் வீடும் பணம் அனுப்புறது, அதுக்கு என்ன ரேட்டிங்? அது கொள்ளடிக்கிறதுக்கு ரேட்டிங்கா? பிளாக் மணி ஒரு மினிஸ்டர் பணம் பட்டுவோட மாவட்ட செயலர் இருக்கான்னு அந்த கொள்ளையில் அடித்து ஒரு 5 பேர் ஜாலியாக இருக்கிறது ஒரு கதையா? நான் சொல்கிறது புரியுதுங்களா? சுந்தர்சி கடைசி இன்ட்ரோவில் தான் தோத்துட்டாரு. லாஸ்ட்டாக கேட்குறேன், இந்த படம் ஹிட்டா ஃப்ளாப்பா? ஃப்ளாப்புக்கு சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் ஹாப்பு ஸ்கூல் பசங்க பார்க்கலாம், செகண்ட் ஹாப்பு கருப்பு பணம் வச்சுருவங்க பார்க்கலாம். அவ்வளோதான், ரெண்டே கான்செப்ட் தான். அது யாரும் இதுமாதிரி ரிவ்யூ கொடுக்க மாட்டேன். நான் சொல்கிறேன் தைரியமா. ஃபர்ஸ்ட் ஹாப்பு ஸ்கூல் பசங்க பார்க்கலாம், ஜாக்கிரதையாக இருங்க. பாத்ரூம் போனால் ஜாக்கிரதையாக இருங்க, உங்கள் உடைமைகளை பார்த்துங்க. செகண்ட் ஹாப்பு பிளாக் மணி யார் யார் வச்சுருக்காங்களோ கொஞ்சம் சேஃபாக வச்சுங்கப்பா. யார் கொள்ளை அடிப்பாங்க, யார் ரைடு விடுவாங்க தெரியாது, யார் ஈடி விடுவாங்க, அவ்வளோதான்.
புரியுதுங்களா? ஆமாமா, எல்லாமே இருக்கு. எல்லாமே ஆக்சுவலா என்ன சொல்றது, எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு விஷயம் பார்த்து பழகினா கூட அது திரும்ப திரும்ப பார்க்கறதுக்கு பிடிக்க தான் செய்யுது எங்க எல்லாருக்குமே. ஸோ காமெடி விஷயம் எல்லாமே நல்லா டெஃபினட்டா நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பக்ஸ் ஆக்சுவலா அவர் பண்ணியிருந்தார், பக்ஸ் கேரக்டர் பண்ணியிருந்தார், நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலா காமெடியா பண்ணியிருந்தாங்க, டயலாக்ஸ் காமெடி எல்லாமே நல்லா இருந்துச்சு ஆக்சுவலா. ஆமாமா, இருக்கு இருக்கு. இப்போ நான் சொல்லிட்டேன் ஸ்பாய்லர் ஆயிடும். பட் 2 3 4 ட்விஸ்ட்டுக்கு மேல இருக்கு ஆக்சுவலா. இந்த பணம் விஷயம் அப்புறம் இன்னும் 2 3 விஷயங்கள் இருக்கு. டெஃபினட்டா அது இது புதுசாக காமெடியாக கொண்டு வந்திருக்காரு. எப்பயுமே அரண்மனை, வின்னர் அந்த மாதிரி இல்லாமல் நல்லா காமெடியாக கொண்டு வந்திருக்காரு. இது ரொம்ப என்ஜாய் பண்ற மாதிரி இருந்தது படத்துல. காமெடி சீன்ஸ், வடிவேல் சாரோட காமெடி சீன்ஸ் நல்லாவே இருந்தது. அவர் பண்ற காமெடிஸ் நடுவுல வந்து ஒர்க் அவுட் ஆகல அப்படின்ற மாதிரிலாம் ஒரு இது இருந்தது. இந்த படத்துல வந்து இல்லை ஒர்க் அவுட் ஆகுது. எதுவுமே வந்து அந்த முகம் சொல்லிக்கிற மாதிரிலாம் இல்லை, நல்லா காமெடியாக ஜாலியாகவே இருந்துச்சு. சுந்தர்சி படம்னால ஹீரோயின்ஸ்க்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாரு. இந்த படத்துல வந்து ஹீரோயின்ஸ்க்கு என்ன மாதிரி இம்பார்ட்டன்ஸ் இருக்கு? எதுவுமே இல்லை, நார்மலாக தான் இருக்காங்க. ஃப்ளாஷ்பேக்கில் வரவங்களும் சரி, பாஸ்டில் இருக்கிறவங்களும் சரி, கரெக்டாக தான் போகுது. படத்துல ஏதாவது லேக் ஏதாவது ஃபீல் ஆச்சு? எதுவுமே லேக்லாம் ஃபீல் ஆகல. ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் காமெடியாகவே தான் போச்சு. அந்த காம்போ வந்து சூப்பராக இருக்குது ஆக்சுவலி. இந்த கிளைமேக்ஸ் சீன்லாம் சூப்பராக இருக்கும். வடிவேலோட காமெடியும் சுந்தர்சி காம்பினேஷன் நல்லா இருக்கும். அப்படியே தான் இருக்குது, எதுவும் புதுசாலாம் இல்லை. ஆக்சுவலாக எல்லாம் பார்க்குற இதுவே தான். அவங்க 2 பேரே போதும், நல்லா இருக்கும். வேற லேக் ஃபீல் ஆச்சா படத்துல? ஃபர்ஸ்ட் ஆஃப் மட்டும் லேகாக இருக்கும். நிறைய கெட்டப்ஸ் போட்டிருக்காருன்னு சொல்றாங்க. ஆமாம், வடிவேலும் சுந்தர்சி அந்த சீன்லாம் நல்லா இருக்கும். வடிவேலும் இதெல்லாம் சூப்பராக இருக்கும். ஏன்னா சர்ப்ரைஸ் எலிமெண்டா உள்ள ஏதாவது இருந்ததா நீங்க? கண்டிப்பாக இருக்குது. லாஸ்ட் சீன்ல மட்டும் இருக்கும் சின்னது, நல்லா இருக்கும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து அவங்க 2 பேரும் ஸ்கிரீன் பிரசன்ஸ் நல்லா இருந்தது. காமெடிலாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கா? ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நிறைய கெட்டப் போட்டிருக்காரு வடிவேலு, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. 2 பேரோட அந்த வடிவேல் நிறைய கெட்டப்ல போட்டது ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்லா இருக்கு. லேடி கெட்டப்ல அந்த சார்லஸ் கேரக்டர் எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஏதாவது போர் அடிக்கிற மாதிரி இருந்ததா? ஏதாவது லேக் ஏதாவது ஃபீல் ஆச்சா? இல்ல, படம் நல்லா இருக்கு. போர் எல்லாம் அடிக்கல, நல்லா இருந்தது. ஸ்கிரீன் பிளே, ஸ்கிரீன் எடிட்டிங்லாம் நல்லா இருந்துச்சு. பசங்களுக்கு இந்த படம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிக்கும் தான் நினைக்கிறேன் நான். ஏன்னா நல்லா தான் இருந்துச்சு, ஜென்யூனாக இருந்துச்சு. இல்லை படம் ஃபுல்லாகவே சிரிச்சுட்டு தான் இருந்தது. இல்லை, அவ அந்த ஆட்சி கேரக்டர் மாதிரி ஒன்று பண்ணியிருப்பாங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஆமாம், லாஸ்ட் அந்த நீங்கள் பார்த்துட்டீங்களா? நீங்கள் முதல்ல பாருங்கள், நல்லா இருக்கு ஆக்சுவலி. இல்லை, ஒரு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இன்னும் ஒரு 3 பார்ட் 4 பார்ட் எடுப்பார் சுந்தர்சி சார், சொல்லவே வேணாம். ஒவ்வொரு பாட்டு 4 பாட்டு போவோம். இதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட்டு. பார்க்கலாம் போ, என்ன இருக்கு வெயிலில் சுற்றுறதுக்கு. தேட்டருக்கு வந்தோம் ஏன்னா ஒரு 250 தானே, பரவாயில்ல, ஜாலியாக இருக்கு. எப்பவுமே அந்த காம்பினேஷன் கரெக்டாக இருக்கும் ப்ரோ. அவங்கள எப்பவுமே அது பிரிக்க முடியாத ஒரு இணைப்பிரியா நண்பர்கள் மாதிரி எப்பயுமே அது இருக்கும். இல்லை, ஒர்க் அவுட் ஆகுது. மெயினாக சொன்னால் வடிவேல் சாருக்கு ஒர்க் அவுட் ஆகுது. இவங்க சுந்தர்சியன் வடிவேல் சாரோட காமெடி எப்பவுமே செட் ஆகும். அது இப்போ இல்லை, நான் பிறந்த கொஞ்ச நாள்லேயே பார்த்துருக்கேன். கேங்ஸ்டர் ஒரே படத்தை 2 இடத்துல பேர் வைக்க முடியாது, அதனால தான் இந்த படத்தை இப்படி வச்சிருக்காங்க. அந்த படத்தில் நானும் ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த ஃபைட் சீனில் நானும் ஒர்க் பண்ணியிருக்கேன். டார்ச் அடிக்கிற மாதிரி ஒரு சீன் வரும், அதை பண்ணியிருக்கேன். இல்லை, நம்ம யூஸ்வலான சுந்தர்சி சார் படம் மாதிரி கிடையாது இது. இல்லை, வேற மாதிரி கொண்டு போயிருக்காரு. சூப்பராக இருக்கு. பார்ட் 2 வந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். ஆமாம், லீடு கொடுத்துருக்காங்க. பார்ட் 1 பார்ட் 2க்காக நாங்கள் வெயிட்டிங், எல்லாருமே வெயிட்டிங். ஆமாம், 100% ஒர்த்தாக இருக்கும். ஏன்னா காமெடி வந்து படம் நம்ம வந்து பார்த்து ரொம்ப ஃபுல்லாக வன்முறையாக தூண்டிக்கிட்டு இருக்கானுங்க. அதான் அடிக்கிற ரத்தத்தை காட்டுறாங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் சிரிப்பாக இருக்குல்ல, இது தாராளமாக வரலாம்.